7 வரையிலான இன்றைய செய்திகளை மாற்றுத்திறனாளிகளும் முழுமையாக புரிந்து கொள்ளும்படி உதவுவதற்காக விஜயா பாஸ்கரன் அவர்களும் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். முதலில் முக்கிய செய்திகளை பார்க்கலாம். நாடாளுமன்றத்திற்கு விரைவில் தேர்தல் வரும், பாரதிய ஜனதா கணிப்பு. மாநில அரசுகளுக்கு நிதி ஒதுக்குவதில் பாரபட்சம் காட்டப்படுவது இல்லை, மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் விளக்கம். இத்தாலி கடற்படை வீரர்கள் மீதான வழக்கு, கேரளாவில் சிறப்பு நீதிமன்றம் அமைத்து விசாரிக்க பிரதமருக்கு உமன் சாண்டி கோரிக்கை. நாட்டில் பெருகும் ஊழலுக்கு காங்கிரஸ் கட்சியே பொறுப்பு என்று முலாயம் சிங் குற்றச்சாட்டு, நேர்மையான அரசியல் தலைவர் என அத்வானிக்கு பாராட்டு. டெல்லி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி, ஆஸ்திரேலியாவின் சிறப்பான பந்து வீச்சால் 266 ரன்களுக்கு 8 விக்கெட்டுகளை இழந்தது இந்தியா. இத்தாலி கடற்படை வீரர்கள் மீதான வழக்கை விசாரிக்க கொல்லம் நகரில் சிறப்பு நீதிமன்றத்தை அமைக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு கேரள முதலமைச்சர் உமன் சாண்டி கோரிக்கை விடுத்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் இன்று பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு கடிதம் எழுதியிருக்கிறார். இந்திய மீனவர்கள் கொல்லப்பட்ட பிறகு அந்த வழக்கு கொல்லம் நீதிமன்றத்தில் நடைபெற்றதை கடிதத்தில் குறிப்பிட்டுள்ள உமன் சாண்டி, வழக்கு நடைபெற்ற அந்த நீதிமன்றத்தையே சிறப்பு நீதிமன்றமாக மத்திய அரசு கருத வேண்டும் என்றும் அங்கேயே விசாரணை நடைபெற வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறார். மேலும் வழக்கு ஆவணங்கள் அனைத்தும் கொல்லம் நீதிமன்றத்தில் இருப்பதை சுட்டிக்காட்டியுள்ள உமன் சாண்டி, கொல்லத்திற்கு வெளியே அமைக்கப்படும் சிறப்பு நீதிமன்றத்திற்கு சாட்சிகள் சென்று வருவதில் இடையூறுகள் இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். மலையாளத்தில் உள்ள குற்றப்பத்திரிகையை மொழிமாற்றம் செய்ய வேண்டும் என்பதால் வழக்கு மேலும் காலதாமதமாகும் என்றும் கடிதத்தில் உமன் சாண்டி தெரிவித்திருக்கிறார். இந்திய மீனவர்கள் 2 சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கில் கொல்லம் நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வந்தது. இந்த வழக்கை சிறப்பு நீதிமன்றம் அமைத்து டெல்லியில் விசாரிக்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. நாடாளுமன்றத்திற்கு விரைவில் தேர்தல் வரும் என்று பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான வெங்கையா நாயுடு தெரிவித்திருக்கிறார். காங்கிரஸ் அரசின் மீதான அதிருப்தி மக்களிடையே பெருகி வருவதாக கூறிய வெங்கையா நாயுடு, ஆளும் காங்கிரஸ் கூட்டணிக்கு நிர்பந்தத்தின் பேரிலேயே சமாஜ்வாதி கட்சியும் பகுஜன் சமாஜ் கட்சியும் ஆதரவு தெரிவித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். The people of the country are fed up with the Congress government because the Congress has proved that it has no capacity or capability to run a coalition. It do not follow the coalition dharma. That's why one after another all parties are leaving. TMC has gone, DMK has gone, and SP and BSP, they are also waiting for an opportunity. மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்குவதில் எந்த பாரபட்சமும் காட்டப்படவில்லை என்று மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்திருக்கிறார். டெல்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசும்போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். நிதிக்குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில்தான் நிதி ஒதுக்கப்படுவதாகவும் எந்த மாநிலத்திற்கும் சலுகை காட்டப்படவில்லை என்றும் எந்த மாநிலமும் புறக்கணிக்கப்படவில்லை என்றும் ப. சிதம்பரம் கூறியுள்ளார். மேற்கு வங்க மாநிலத்திற்கு நிதி ஒதுக்குவதில் மத்திய நிதியமைச்சர் அரசியல் கண்ணோட்டத்துடன் செயல்படுவதாகவும் தங்கள் மாநிலம் புறக்கணிக்கப்படுவதாகவும் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி சமீபத்தில் குற்றம் சாட்டியிருந்தார். இதுகுறித்து ப. சிதம்பரத்திடம் கேட்டபோது, இது தவறான குற்றச்சாட்டு, இதை நிராகரிக்கிறேன் என்று தெரிவித்தார். மேலும் மேற்கு வங்க அரசு கடன் சுமையை சமாளிக்க சிறப்பு நிதி ஒதுக்கீடு கோருவதாகவும் ஆனால் சிறப்பு நிதி ஒதுக்குவதில் தமக்கு உடன்பாடு இல்லை என்றும் ப. சிதம்பரம் தெரிவித்தார். மேலும் கடன் சுமையில் சிக்கியுள்ள மாநிலங்களை எப்படி எதிர்கொள்வது என்பது தொடர்பாக ஆலோசனை வழங்குமாறு 14வது நிதிக்குழுவை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளதாகவும் ப. சிதம்பரம் தெரிவித்தார். மேற்கு வங்க மாநில அரசுக்கு தற்போதைய நிலையில் 2 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு கடன் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. காங்கிரஸ் ஆட்சியில் ஊழல் மலிந்துவிட்டதாக சமாஜ்வாதி கட்சி தலைவர் முலாயம் சிங் யாதவ் குற்றம் சாட்டியுள்ளார். உத்தரப்பிரதேச தலைநகர் லக்னோவில் நடந்த கட்சி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசும்போது இவ்வாறு அவர் குறிப்பிட்டார். நாட்டில் நடந்த ஊழல்களுக்கெல்லாம் காங்கிரஸ் கட்சி பொறுப்பேற்க வேண்டும் என்றும் முலாயம் சிங் கூறினார். உத்தரப்பிரதேசத்தில் தனது மகன் அகிலேஷ் யாதவ் தலைமையில் உள்ள ஆட்சியை விமர்சனம் செய்த முலாயம் சிங், அமைச்சர்கள் தங்கள் பணிகளை ஒழுங்காக செய்வதில்லை என்று குற்றம் சாட்டினார். உத்தரப்பிரதேச மாநில அமைச்சர்களின் செயல்பாடுகள் பற்றி பாரதிய ஜனதா மூத்த தலைவர் அத்வானி புகார் கூறியதை குறிப்பிட்டு பேசிய முலாயம் சிங், அத்வானி நேர்மையான மனிதர் என்றும் பாராட்டியுள்ளார்.
முலாயம் சிங்கிற்கு தீவிரவாதிகளுடன் தொடர்பு இருப்பதாக மத்திய அமைச்சர் பேனி பிரசாத் தெரிவித்த கருத்து காங்கிரஸ் சமாஜ்வாதி கட்சிகளிடையே உரசலை ஏற்படுத்தியுள்ள நிலையில் காங்கிரஸ் மீது முலாயம் சிங் கடும் விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். சென்னையில் சுமார் 8 கோடி ரூபாய் கருப்பு பணத்தை பதுக்கியதாக தொடுக்கப்பட்ட வழக்கில் கைதான லீமா ரோஸ் 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டார். கோவை விமான நிலையத்தில் நேற்று கைது செய்யப்பட்ட அவரை சென்னை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் இன்று காலை ஆலந்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். வழக்கை விசாரித்த நீதிபதி ஜெயசூர்யா லீமா ரோஸை 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டார். சிறையில் அவருக்கு மருத்துவ வசதி செய்து தரவும் நீதிபதி உத்தரவிட்டார். இதைத் தொடர்ந்து லீமா ரோஸ் புழல் சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். சென்னை ஆதம்பாக்கத்தில் நாகராஜ் மற்றும் மூர்த்தி ஆகியோரது வீடுகளில் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் கட்டுக்கட்டாக பணம் கைப்பற்றப்பட்டது. இதைத் தொடர்ந்து இருவரையும் கைது செய்த காவல்துறையினர் அவர்கள் அளித்த தகவலின் பேரில் கோவையைச் சேர்ந்த லாட்டரி அதிபர் மார்டின் மற்றும் அவரது மனைவி லீமா ரோஸ் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்தனர். லீமா ரோஸ் இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளராக பொறுப்பு வகித்து வருகிறார். அமெரிக்க தீர்மானத்தின் மூலம் இலங்கை அரசு மீது கூறப்படும் குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பொய்யானவை என்று அந்நாட்டு அதிபர் ராஜபக்சே மறுப்பு தெரிவித்திருக்கிறார். ஐநா மனித உரிமை கவுன்சிலில் அமெரிக்கா கொண்டு வந்த தீர்மானம் இலங்கையின் செயல்பாடுகளில் தோல்வியை ஏற்படுத்தாது என்றும் எந்தவித பின்னடைவையும் உருவாக்காது என்றும் ராஜபக்சே கருத்து கூறியிருக்கிறார். குருநேகலா ராணுவ தலைமையகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். அமெரிக்க தீர்மானத்தில் கூறப்பட்ட குற்றச்சாட்டுகள் ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்டவைதான் என்றும் எனவே இது வியப்பை தரவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2009ஆம் ஆண்டிற்கு முன்னர் இலங்கையின் ஒரு பகுதியை ஈழம் என்று அழைத்தார்கள். ஆனால் தற்போது அமைதி ஏற்பட்டுள்ளதால் சர்வதேச குழுவின் உதவி எதுவும் தேவையில்லை என்றும் ராஜபக்சே கூறியிருக்கிறார். இலங்கையில் நடக்கவுள்ள காமன்வெல்த் மாநாட்டை இந்தியா புறக்கணிக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் காமன்வெல்த் மாநாட்டை புறக்கணிப்பதற்கான நெருக்கடியை மத்திய அரசிற்கு தர வேண்டிய கடமை தமிழக அரசிற்கு இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பாகிஸ்தானில் ஜனநாயகத்திற்கு ஆபத்து ஏற்பட்டுவிட்டதாக கூறி காமன்வெல்த் அமைப்பிலிருந்து அந்த நாடு பலமுறை நீக்கப்பட்டதற்கு இந்தியா காரணமாக இருந்ததையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பாகிஸ்தானைப் போல் இலங்கையையும் நீக்க இந்தியா வலியுறுத்தாமல் ஆதரவாக செயல்பட்டு வருவதாக குறை கூறியுள்ள ராமதாஸ் இலங்கைக்கு எதிரான தமது நிலைப்பாட்டை இந்தியா மாற்றிக்கொண்டு காமன்வெல்த் மாநாட்டை புறக்கணிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். சிபிஐ அமைப்பை காங்கிரஸ் தொடர்ந்து தவறாக பயன்படுத்தி வருவதாக சமூக சேவகர் அண்ணா ஹசாரே குற்றம் சாட்டியுள்ளார். புனேவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதை தெரிவித்தார். திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் வீட்டில் சிபிஐ சோதனை நடத்தியது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் சிபிஐ இயங்கி வருவது அனைவரும் அறிந்த ஒன்றுதான் என கூறினார். லோக்பால் அமைப்பின் கட்டுப்பாட்டில் சிபிஐ கொண்டுவரப்பட்டால் அந்த அமைப்பு சுதந்திரமாக செயல்படுவதுடன் பல்வேறு முறைகேடுகளை கட்டுப்படுத்த முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். காங்கிரஸ் தவறான பாதையில் சென்று கொண்டிருப்பதாகவும் மக்களின் நம்பிக்கையை அக்கட்சி இழந்து வருவதாகவும் அண்ணா ஹசாரே விமர்சித்திருக்கிறார். लेकिन एक कांग्रेस नहीं, आज तक जो जो पक्ष और पार्टियां सत्ता में आई उन्होंने प्रूफ नहीं मिलेगा, लेकिन सबको पता है कि सीबीआई का दुरुपयोग होता है. इसलिए हमारा कहना है कि सीबीआई का कंट्रोल, सरकार का कंट्रोल सीबीआई से जब तक नहीं निकलेगा तब तक देश में सही भ्रष्टाचार बंद नहीं होगा. आज बड़े बड़े भ्रष्टाचार होते हैं, ये सीबीआई पर सरकार का कंट्रोल है. इसलिए हमारा कहना है कि सीबीआई को निकालकर लोकपाल के दायरे में लाओ. செவ்வாய் கிரகம் மற்றும் நிலவுக்கான எதிர்கால விண்வெளி திட்டங்களில் இணைந்து செயல்பட இந்தியாவும் அமெரிக்காவும் முடிவு செய்துள்ளன. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோவும் அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசாவும் இணைந்து வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில் இத்தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோள் ஆராய்ச்சி மற்றும் விண்வெளி இயற்பியலில் இரு நாடுகளும் எந்தெந்த பிரிவுகளில் கூட்டாக செயல்படுவது என்பது குறித்து அதற்கான செயற்திட்டக்குழு ஆராய்ந்து முடிவு செய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செயற்கைக்கோள் மூலம் பூமி குறித்த தகவல்களை சேகரித்தல், தட்பவெப்பநிலை, இயற்கை வளம் மற்றும் பேரழிவு மேலாண்மை ஆகியவை குறித்து ஏற்கனவே இரு நாடுகளும் இணைந்து பணியாற்றி வருவதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்தியா கடந்த 2008ஆம் ஆண்டு சந்திராயன் விண்கலத்தை வெற்றிகரமாக நிலவுக்கு அனுப்பியது.
அதில் சில அமெரிக்க தொழில்நுட்ப கருவிகளும் பொருத்தப்பட்டிருந்தன. இந்நிலையில் எதிர்கால திட்டங்களில் இணைந்து செயல்பட முடிவு செய்யப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் திரும்பவிருக்கும் பர்வேஸ் முஷரஃபிற்கு தாலிபான் தீவிரவாதிகள் கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர். இது தொடர்பாக தாலிபான்கள் வீடியோ ஒன்றையும் வெளியிட்டிருக்கின்றனர். அந்த வீடியோவில் தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தி முஷரஃபை கொல்ல திட்டமிட்டிருப்பதாக தாலிபான்கள் மிரட்டல் விடுத்துள்ளனர். முஷரஃபை கொல்வதற்காக தாலிபான்கள் தற்கொலைப்படையை உருவாக்கியிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. பாகிஸ்தான் திரும்புவது குறித்து முஷரஃப் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று சவுதி அரேபியா உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் தாலிபான்கள் இத்தகைய கொலை மிரட்டலை விடுத்திருக்கின்றனர். லண்டனில் தங்கியுள்ள பர்வேஸ் முஷரஃப் மே 11ஆம் தேதி பாகிஸ்தானில் தேர்தல் நடைபெற உள்ளதை அடுத்து நாளை நாடு திரும்புகிறார். பாகிஸ்தான் மக்கள் கட்சியின் துணைத் தலைவர் பதவியிலிருந்து அதிபர் ஆசிப் அலி ஜர்தாரி விலகியிருக்கிறார். லாகூர் நீதிமன்றத்தின் உத்தரவை அடுத்து அவர் இந்த முடிவை எடுத்துள்ளார். இதையடுத்து அக்கட்சியின் தலைமை குழு கலைக்கப்பட்டது. பாகிஸ்தான் மக்கள் கட்சியின் தலைமை காப்பாளராக ஆசிப் அலி ஜர்தாரியின் மகன் பிலாவல் பூட்டோ ஜர்தாரி தேர்வு செய்யப்பட்டார். இதற்கு முன்பு பிலாவல் பூட்டோ கட்சியின் தலைவராகவும் ஆசிப் அலி ஜர்தாரி துணைத் தலைவராகவும் இருந்தனர். அதிபர் ஆசிப் அலி ஜர்தாரி கட்சியின் தலைமை பொறுப்பில் இருப்பதை எதிர்த்து லாகூர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது. இந்த வழக்கில் அதிபர் பதவி வகிக்கும் ஒருவர் கட்சி பணி ஆற்றக்கூடாது என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆஸ்திரேலிய அணியுடனான 4வது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டியின் 2ஆம் நாளான இன்று இந்திய அணி 8 விக்கெட் இழப்பிற்கு 266 ரன்கள் எடுத்துள்ளது. டெல்லி ஃபெரோஸ் ஷா கோட்லா மைதானத்தில் நடைபெற்று வரும் இந்த போட்டியில் முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் 8 விக்கெட் இழப்பிற்கு 231 ரன்கள் எடுத்திருந்த ஆஸ்திரேலிய அணி இன்று தொடர்ந்து விளையாடியது. நிதானமாக விளையாடிய பீட்டர் சிடில் 51 ரன்களிலும் ஜேம்ஸ் பேட்டின்சன் 30 ரன்களிலும் விக்கெட்டை இழந்தனர். ஆஸ்திரேலிய அணியின் முதல் இன்னிங்ஸ் 262 ரன்களில் முடிவுக்கு வந்தது. இந்திய அணி தரப்பில் அஸ்வின் 5 விக்கெட்டுகளும் ஜடேஜா, இஷாந்த் சர்மா ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளும் எடுத்தனர். இதன் பின்னர் முதல் இன்னிங்ஸை விளையாட களமிறங்கிய இந்திய அணியில் முரளி விஜயுடன் தொடக்க ஆட்டக்காரராக சேட்டேஸ்வர் புஜாரா களமிறக்கப்பட்டார். இருவரும் முதல் விக்கெட்டிற்கு 108 ரன்கள் சேர்த்து சிறப்பான தொடக்கத்தை ஏற்படுத்தினர். புஜாரா 57 ரன்கள் எடுத்திருந்த போது லியானின் பந்து வீச்சில் விக்கெட்டை இழந்தார். இதன் பின்னர் களம் சென்ற விராட் கோலி ஒரே ரன்னில் பெவிலியன் திரும்பினார். சச்சினுடன் சீரான வேகத்தில் ரன்கள் சேர்த்த முரளி விஜய் 57 ரன்களில் பீட்டர் சிடில் வீசிய பவுன்சர் பந்து வீச்சில் விக்கெட்டை பறிகொடுத்தார். இதன் பின்னர் ரஹானே 7 ரன்களிலும் பொறுமையாக விளையாடிய சச்சின் 32 ரன்களிலும் விக்கெட்டை இழந்தனர். தொடர்ந்து வந்த ஜடேஜா 43 ரன்களிலும் அஸ்வின் 12 ரன்களிலும் அவுட் ஆயினர். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் புதிய தலைமுறை.